தப்பில்ல ஆண்டி. தப்புதாம்மா. ஒருத்தன் எப்பவுமே திருட மாட்டான். எப்பவாவதா திருடுவான்னா அது சரியாகுமாமா? அது மாதிரிதான் இதுவும். இல்ல அங்கிள், சடனா நிறுத்த முடியாதவங்களுக்கு தான் சொல்றேன். அந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. ஒரு அப்பாவா முத்து நீ அளவா கூட்டிட்டு சொல்ல முடியாது. பிடிக்காதேன்னு தான் சொல்ல முடியும். நானும் பல தடவை சொல்லிட்டேன். சார் அதை எங்க மதிக்கிறாரு? நம்ம இந்த மாதிரிலாம் குடிக்கிறதே இல்லப்பா. ஓ, அது வேற இவனுக்கு கவலை போல. இல்லப்பா, நீ முன்னால எப்படி இருந்தேங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளார வரும்போது நீ குடிச்சிட்டு வரக்கூடாது. உன் பொண்டாட்டி தலைமையில தூக்கி வச்சு ஆடுனல்ல, இப்ப பாத்தியா நீயே வேண்டாம் தூக்கி போட்டு போயிட்டா. இப்ப அது அவளை பத்தி தெரிஞ்சுக்க. அப்பா புரியாம பேசிட்டு போறாரு. பொண்டாட்டி இல்லன்னா கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஜாலியா குடிக்கலாம். இவன் எங்க மாற போறான்? கண்டிப்பா இவன் குடிக்கிறத விட மாட்டான். இந்த காரணத்தை வச்சு மீனாவும் இங்க வரமாட்டான். கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம். ரவி என்ன நினைக்கிறேன் எனக்கு புரியலடா. எத்தனையோ நாள் குடிச்சிட்டு வந்துருக்க, அப்பெல்லாம் கண்டுக்கவா, இப்ப மட்டும் ஏன் கோச்சிட்டு போனானே தெரியலடா. ஏதோ கோவத்துல போயிட்டாங்க. நாளைக்கு போய் நீ கூட்டு வந்துரு. நான் என்ன கூப்பிட போனோம்? என்ன கேட்டா போனா அவளா வரட்டும். ஏன்டா அப்படி சொல்ற? முதல்ல அன்னைக்கு போன் பண்ணி பேசு. இப்ப நான் அவளுக்கு போன் போட்டேன்னா தெனாவட்டா பேசுவாடா. ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்டா இப்ப கூட ஈகோ பாக்குற? பாவம்டா அண்ணி. அப்ப நான் பாவம் இல்லையாடா? நான் நீ தப்பே பண்ணலடா ரவி. அப்ப வரும்போது நான் போயிலே இல்ல. இப்ப நல்லா குடிச்சிட்டு வந்துருக்கேன்னா இப்போ என்கிட்ட ஒரு சண்டை போட்டு இருந்தான்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் அப்ப வரும்போது ரொம்ப தெளிவா வந்தேன். அதுக்கு சண்டை போட்டு கோச்சிட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டேய் நான் சொல்றது ஆள் ஆளுக்கு ஏற்கனவே அட்வைஸ் பண்ணாங்கடா. அப்பா என்ன விரட்டிடுவேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ போய் தூங்க போ. இன்னும் எவ்வளவு நேரம் தான் மௌன விரதம் இருக்க போற? நீ இங்க எப்ப வந்தாலும் உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னால சந்தோஷப்பட முடியல. கையில பேக்கோட வேற வந்து உட்காந்துருக்க. ஏன் எதுக்குன்னு காரணமும் சொல்ல மாட்டேங்கிற. மாப்பிளைக்கு உனக்கும் எத்தனையோ தடவை சின்ன சின்ன சண்டையெல்லாம் வந்திருக்கு. ஏன் நம்ம ரவி கல்யாணத்துல அப்புறம் நம்ம சீதா கல்யாணத்துல பெரிய சண்டையெல்லாம் கூட வந்திருக்கு. அப்பவும் நீ இங்க வந்திருக்க. ஆனா பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்தது இல்ல. இப்ப பேக்கோட வந்திருக்க. இங்க வரணுங்கிற முடிவை நீயே எடுத்துட்டு வந்திருக்க. அப்படித்தானே? இப்ப இங்க வர்ற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? அது தெரிஞ்சாதான் இப்ப என்ன இங்க இருக்க விடுவியா? உனக்கு நான் வந்தது பிடிக்கலன்னா சொல்லிடு. நான் வேற எங்கேயாவது போய். போதும்டி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன எதுன்னு கேட்டா உடனே இதை உன்னை சொல்லிட வேண்டியது. பாக்கா எப்போ வந்த? உன்னதான் கேக்குறேன். இப்பதான்டா கொஞ்ச நேரம் ஆச்சு. மாமா வரலையா? இந்தாங்க அங்கிள்.